ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த மாதிரி ஒரு ஸ்லிங் பேக் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்காக பேஸ் செயின் வந்து மல்டிபிள் ஆஃப் 3 போடுங்க. ஸோ மல்டிபிள் ஆஃப் 3 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2 செயின் போடுங்க டபுள் க்ரோஷெட்ஸ்க்காக. ஸோ டபுள் க்ரோஷெட்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 செயின் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் நீங்கள் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் கொடுத்துட்டு வரணும். ஸோ இப்படி இந்த எண்டு வந்ததுக்கப்புறம் இந்த எண்டில் மட்டும் நீங்கள் 5 டபுள் க்ரோஷெட்ஸ் கொடுக்கணும். 1 2 3 4 5 இப்படி 5 டபுள் க்ரோஷெட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த ஸ்பேஸ்ல நீங்க போயிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்படி கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சில் நீங்கள் போயிட்டு 4 டபுள் க்ரோஷே போடுங்க. இந்த டேர்னிங் செயினோட சேர்த்து நமக்கு 5 டபுள் க்ரோஷே இருக்கும். ஸோ இப்படி 4 டபுள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுவாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேட்டர்னை வந்து செய்ய போகிறோம். பேட்டர்னை வந்து பஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு ஒரு வாட்டி யார்ன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு இப்போ இந்த எல்லா லூப்லையும் பிடிச்சி இழுத்துக்கோங்க. பிடிச்சி இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இது நம்ம ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நம்ம இந்த 2 செயின்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பஃப் ஸ்டிச். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பஃப் வந்து ஒரு வாட்டி யார்ன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கோங்க. அகெயின் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்போ இந்த எல்லா லூப்லையும் ஒர்க் பண்ணிங்கன்னா இது ஒரு பஃப் ஆகிடும். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு பஃப், ஒரு செயின், ஒரு பஃப்னு இருக்கு. அகெயின் நீங்க கீழே இருக்கிற 2 ஸ்டிச்சை விட்டுட்டு நல்லா நோட் பண்ணுங்க. 2 ஸ்டிச்சை விட்டுட்டு 3வது ஸ்டிச்ல போயிட்டு ஒரு பஃப் ஒர்க் பண்ணுங்க. அகெயின் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்போ இந்த எல்லா லூப்லையும் பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு அதே இடத்துல இன்னொரு பஃப் ஒர்க் பண்ணுங்க. ஸோ இது ஒரு வி பஃப் மாதிரி இருக்கும்.
ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு பஃப், ஒரு செயின், ஒரு பஃப்னு இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற 2 ஸ்டிச்சை விட்டுட்டு 3வது ஸ்டிச்ல நீங்க போயிட்டு ஒரு பஃப், ஒரு செயின், ஒரு பஃப் ஒர்க் பண்ணுங்க. அகெயின் நீங்க கீழே இருக்கிற 2 ஸ்டிச்சை விட்டுட்டு 3வது ஸ்டிச்ல போயிட்டு ஒரு பஃப், ஒரு செயின், ஒரு பஃப் ஒர்க் பண்ணுங்க. ஸோ இதே பேட்டர்னே தான் நீங்க சுத்தியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்படி நீங்க டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பஃப் ஸ்டிச்சோட டாப்ல நீங்க போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நீங்க டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க இந்த நல்லா பேட்டர்ன் நோட் பண்ணீங்கன்னா அந்த 1 செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த 2 பஃப்க்கு நடுவுல தான் நாம அடுத்தடுத்த பஃப் ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு 2 செயின்ஸ் போட்டுட்டு ஸ்டார்டிங்ல மட்டும் 2 செயின்ஸ் போட்டுட்டு பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இந்த 1 செயின் ஸ்பேசிக்கலி இந்த இடத்துல நீங்க போயிட்டு பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ்ல நீங்க போயிட்டு ஒரு பஃப், ஒரு செயின், ஒரு பஃப் ஒர்க் பண்ணுங்க. அகைன் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ்ல நீங்க போயிட்டு ஒரு பஃப், ஒரு செயின், ஒரு பஃப் போடுங்க. ஸோ இதே பேட்டர்னே தான் நீங்க சுத்தியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்படி நீங்க டோட்டலா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பஃப் ஸ்டிச்சோட டாப்ல நீங்க போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கலர் யான் எடுத்துட்டு ஒரு 2 செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த இடம் வந்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் 2 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போடுங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு அந்த ஸ்பேஸில் நீங்கள் போயிட்டு ஒரு பஃப் ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸில் தான் நீங்கள் பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். ஒரு பஃப், ஒரு செயின், ஒரு பஃப்னு.
ஸோ இதே பேட்டர்னை உங்களுக்கு தேவையான ஹைட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான ஹைட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 4 rows வந்து நம்ம சிங்கிள் crochet கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் ஒரு பஃப் ஸ்டிச் மேலே ஒரு சிங்கிள் crochet, ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் பஃப் ஸ்டிச் மேலே ஒரு சிங்கிள் crochet. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet, பஃப்பில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ இப்படியே நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுவாங்க. ஸோ எப்படியும் உங்களுக்கு தேவையான ரோஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க, ஒரு 4 to 5 rows. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேக்குக்கான ஹேண்டில் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஹேண்டில் மெத்தட் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஹவு டு மேக் பல்கி yarn யூசிங் சிங்கிள் ஸ்கீன். ஸோ இப்போ நீங்கள் இந்த மெத்தடை உங்களுக்கு தெரியலனா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஃபோர் செயின்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet. ஸோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான லென்த் வர வரைக்கும். இப்படி உங்களுக்கு தேவையான லென்த் நீங்கள் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதை பேக்கோட ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ இது பேக்கோட ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்குக்கு நீங்கள் லைனிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட பேக் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதே போல் நீங்கள் ஸ்லிங் பேக் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு நம்ம CROCHET தமிழ் FB பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம CROCHET தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. சேவ் நேச்சர்.